மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கா நம்மளுடைய இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கும் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கா நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கும் பிரமர்ஷி பத்ரஜி அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து வாய்ப்பு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கா முகாவதார் பாபாஜி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து மொத்த ஆசான்மார்களுக்கும் மேலும் அதில் உள்ள அனைத்து ஆசான்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நீங்கையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து இப்போ மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் அங்க புக்ல சாப்டர் 11 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். ஒரு லாங் கேப்பா இருக்கு. எல்லாரும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து டாக்டர் பிரைன் வைஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேத்ரின் அப்படிங்கிற ஒரு விமன், ஒரு யங் விமனை மேக் பண்றாங்க. அவங்க நிறைய பயத்துல இருந்தாங்க அந்த பொண்ணு, ரைட்டா? இது எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நிறைய பயத்துல அவங்களால சாப்பிட முடியல, தூங்க முடியல, டிராவல் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய பயம். ஸோ ரொம்ப பயத்தால வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இவங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. இவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன கொடுத்தாங்க, ஹிப்னாட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு அவளுடைய இந்த பிறவி மட்டும் இல்லாம பழைய பிறவிக்கு என்ன செஞ்சுட்டா போயிட்டா. ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா வந்து கான்சியஸ்ல இருக்கும்போது அந்த இதை நம்ம யூஸ் பண்றோம். சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த மெமரி யூஸ் பண்றோம். சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த மெமரியை யூஸ் பண்றோம். அந்த டைம்ல அவங்க ஒவ்வொரு இதுக்கும் போறதுனால அங்கிருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் எடுத்து நம்மளுக்கு தந்தாங்க. சப்கான்சியஸ் மெமரியில போய் நிறைய பிறவிகளை நம்மளுக்கு ரீகால் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பிறவிகளை அவங்க சர்வெண்டாக தான் இருப்பாங்க அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு அந்த கற்றல் இல்லை, முழு கற்றல் இல்லைன்னா திருப்பி அதை தான் நம்ம வருவோம். ஸோ அது மாதிரி நிறைய பிறவிக்கு அவங்க வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் இடையில மேல போகும்போது அங்குள்ள மாஸ்டர்ஸ் கூட நம்மளுக்கு மீட் பண்ணி அங்க இருந்து அந்த மாஸ்டர்ஸ் மூலமா நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே பிரைன் வைஸ் நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த புக்ல, மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் புக். ஜஸ்ட் நான் ஒரு வாட்டி என்னென்ன மெசேஜ் மட்டும் நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் டாஸ்க் இஸ் டு லேர்ன் டு பிகம் godlike த்ரூ knowledge. அதாவது நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா லேர்ன் தான், கத்துக்கிறது தான். ஸோ எப்போ அப்படின்னா அந்த காட்லைக் த்ரோ நம்ம எப்போ அந்த டிவைன், அதாவது அந்த டிவைன்குள்ள அந்த குவாலிட்டிஸ்லாம் நம்ம கத்துட்டே இருக்க போறோம். எப்போ கத்து முடிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட இது முடியுது அப்படிங்கிறத சொல்றோம். நம்மளுக்கு இப்ப நிறைய வந்து சின்னதுதான் தெரியும். யூ ஆர் ஹியர் டு மீ டு மை டீச்சர். நீ வந்து அவங்களுக்கு டீச்சரா நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் நிறைய வந்து தெரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மேல தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி வந்து கீழே வந்து மறுபடியும் லேர்ன் பண்ணவும் செய்யணும், நம்ம தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லவும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா மாஸ்டர் மாஸ்டர் மேடம் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ண சொல்றாங்க. வால்யூம் கம்மியா இருக்கா? இல்ல மைக் கிட்ட கொஞ்சம் பேசுங்க, உங்க சிஸ்டத்துக்கு கிட்ட வந்துருங்க. வால்யூம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப கேக்குதா? எஸ் மேடம், எஸ் மேடம், தேங்க்யூ. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க லேர்ன் பண்ணதான் வந்திருக்கோம். இங்க லேர்ன் பண்றது பத்தாது, இங்க மேலேயும் போய் நம்ம நிறைய லேர்ன் பண்றோம். அந்த லேர்ன் பண்றதை திருப்பி கீழே வந்து எல்லாத்துக்கும் டீச் பண்ணவும் செய்யறோம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நம்ம வந்து காடோட குவாலிட்டிஸை கத்துக்கிறதுக்கு தான் இங்க வரோம். அதை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து இதுல வந்து ஒரு 86 பர்த் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிசிக்கல் பர்த் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம பிசிக்கல் ஸ்டேட்ல இருந்திருக்காங்கிறது நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறமா என்ன அப்படின்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு அந்த மாஸ்டர்ஸ் வந்து அதை மட்டும் ஜஸ்ட் சொல்றேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தேர் ஆர் மெனி சோல்ஸ் இந்த டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மேல அந்த டைமென்ஷன்ல நிறைய சோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் அங்க வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஆனா வி மஸ்ட் பி பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்டிப்பா பொறுமையா வெயிட் பண்ணணும். தேர் இஸ் சம்திங் ஐ நெவர் லேர்ன் எய்தர். அதாவது நிறைய இருக்கு, தேர் ஆர் மெனி டைமென்ஷன் மறுபடியும் இதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஈச்
ஒன் இஸ் லெவல் ஆஃப் ஹையர் கான்சியஸ் தான் சொல்றாங்க. நிறைய பிளேன்ஸ் இருக்கு, நிறைய தளங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் சாதாரணமா ஒரு உணர்வு நிலையில இருக்கிறவங்க தான் அப்படிங்கிறது. அதாவது ஹையர் லெவல்னா என்னது, உயர்ந்த நிலையில ஒரு உணர்வு நிலையில நம்ம இருக்கோம், உயர்ந்த உணர்வு நிலையில இருக்கோம் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. வி வாட் பிளான் வி கோ டு, எஸ், நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோமோ அதுக்கேத்தாப்புல நம்மளுடைய ப்ரொக்ரஷன் இருக்கும், நம்மளுடைய growth, நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய அந்த சோல் டெஸ்டினேஷன் பாத் எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு வந்தோமோ அதுபடியே இங்க நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதனாலதான் ஒவ்வொருத்தருடைய லைஃபும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோடது அப்படி அவனோடது அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. நம்ம மட்டும் தான் நம்மளோட வளர்ச்சியை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். நேத்து நம்ம எப்படி இருந்தோம், இதுக்கு எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் கேனாட் டெட் ஃபார் அஸ். நமக்கு எதுவும் அந்த இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி என்னது, தேர் மஸ்ட் பி ஷேர் அவர் நாலேஜ் வித் அதர் பீப்புள். பாருங்க, நம்மளுடைய நாலேஜை கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை தாண்டி நிறைய அந்த எபிலிட்டி வந்து நம்மளுடைய பியாண்ட், நம்மளோட தாண்டி நிறைய எபிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதை நம்ம திருப்பி உள்ள இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு லைஃப்ல இருந்து அந்த சம்சாரங்கள் வந்து அடுத்ததுக்கு என்ன செய்யும், மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த இது சொல்றாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, பேட் ஹாபிட்ஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவ்வளவுமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிசிக்கல் ஸ்டேட்டுக்கு திருப்பி போகும். ஸோ நீங்க என்னெல்லாம் முந்தின பிறவில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதையெல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு போகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர்ஸ்ல எதுவும் நம்மளுக்கு பண்ண முடியாது. நம்ம தான் என்ன செய்யணும், நம்மளுடைய நம்மளுடைய நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நம்ம தான் என்ன செய்யணும், ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஸோ அண்ட் ஒன்லி வென் யூ டிசைட் யூ தட் ஸ்ட்ராங் இனஃப் டு மாஸ்டர். ஸோ எப்போ வந்து நீ வந்து எப்போ வந்து அந்த கேப்பபிலிட்டி எல்லாம் நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அப்போதான் நீங்க என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் இதுக்கு போக முடியும். ஸோ நிறைய விஷயங்களை கத்துக்கணும். இங்க மட்டும் இல்லாம மேலேயும் கத்துக்கணும், மேலேயும் பேஷண்டா இருக்கணும். நிறைய சோர்ஸ் இருக்காங்க, நிறைய தளங்கள் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய அந்த வாசனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்சாரங்கள், வாசனைகள் வந்து சம்ஸ்காரங்கள், வாசனைகள் சொல்லுவாங்க. ஒரு பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு கடத்தப்படுங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த இதுவும் நீங்க வந்து ஒரு ஆபத்தோ ஏதோ வந்து மீட் பண்ண மாட்டேன்னா சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஆனா ஒரு பாயிண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அழகா ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே என்னதுதான், ஈக்குவல் தான். நம்ம வந்து those people are not all created equal, but eventually we will be reach a point where will be our equal. இப்போதைக்கு நம்ம எல்லாருமே நான் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் கிடையாது மீன்ஸ் நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனா நம்மளுடைய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஈக்குவல். ஒவ்வொருத்தருடைய சோல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஹையா இருக்கலாம், உங்களோட சில இது கம்மியா இருக்கலாம். அவங்கவுங்க பிறவிக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய ப்ரொக்ரஸனுக்கு ஏற்ப. ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே ஒன்னா ஒரே மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்புறம் நம்ம இந்த கோமாவில் இருக்கிறதெல்லாம் கூட பார்த்தோம். கோமாவில் இருக்கிறவங்க மேல உள்ளவங்க கூட தொடர்புல இருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி வரணும்னு நினைச்சதான் வர முடியும். இங்க வந்து அவங்களுக்கான ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேல இருந்து கீழே வந்துருவாங்க. அதெல்லாமே நம்ம என்ன செஞ்சோம். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து they have no right to abruptly halt people's lives before they have lived it. ஓகே, அதாவது ஏற்கனவே கர்மா வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஒரு பிளான்ல வரோம், நம்மளுடைய ப்ரீவியஸ் வாசனாக்களும் சேர்த்து நம்மளுக்கு வந்திருக்கு. ப்ரீவியஸ் வாசனைகள் மீன்ஸ் அதோடைய நம்ம செஞ்ச நன்மை தீமைகள் எல்லாமே நம்ம கூட வந்திருக்கு. நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் எல்லாமே நமக்கு தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஒரு என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களோட வாழ்க்கையில போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்றாங்க. உங்களுக்கு அதுக்கான இந்த இதுவே கிடையாது, ரைட்ஸே கிடையாது அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து அடுத்தவங்களை போய் இது பண்ணனா இவனுக்கு அவருக்கு வந்து அமைதியே கிடைக்காது, நீ தான் திருப்பி திருப்பி பிறந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால யாரையும் நீ என்ன செய்யாத, சர்ச் பண்ணாத, யாரோட லைஃப்லயும் போயிட்டு தலையிடாத, யாரையும் கம்பேர் பண்ணாத அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. we are not to kill no matter what the circumstance, only God can punish. பாருங்க, யாரையும் யாராலையும் இங்க கொல்ல முடியாது. உடம்ப அழிக்க முடியுமே தவிர ஆன்மாவை எதுவும் பண்ண முடியாது. கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவோ எதுவோ பண்ண முடியும். அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. நீங்க யாரும் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, என்னைய பாரு இவன் அப்படி கொடுமைப்படுத்திட்டான், நான் பதிலுக்கு பதில் கட்டி வச்சு குத்தா போறேன்னு என்ன செய்யக்கூடாது. அப்படிதான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
அவன் என் அண்ணனை கொன்னா நான் அவன் தம்பியை கொல்றேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, பதிலுக்கு பதில் குத்திட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்து உன் வாழ்க்கையை மட்டும் வாழு, மத்தவங்களையும் வாழ விடு. வாழ விடு மாதிரிதான் நீயும் வாழு, மத்தவங்களையும் வாழ விடு. மத்தவங்க இதுக்குள்ள போயிட்டு பண்ணாத, ரிவெஞ்ச் எடுக்காத, யாரையும் என்ன செய்யாத, துன்புறுத்தாத, அதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பாருங்க இவ்வளோ அழகான மெசேஜஸ்லாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஓகே எஸ் மேல வந்து நான் வந்து பாடி விட்டுட்டு போறேன், மேல என்ன இருக்கு, ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப் இருக்கு, எனக்கு மேல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ நம்ம டெத்துக்கும் பயப்பட வேண்டாம். ஆஃப்டர் டெத் நம்மளை பார்த்துக்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடிட்டே சொல்லியிருக்கேன், உங்க கூட கூட டிராவல் பண்றது, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கூட மாஸ்டர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்றாங்க. இட் இஸ் ஒண்டர்ஃபுல், இட் இஸ் லைக் ஏ பவர் ஷோஸ், இட் நோஸ் ஹவு டு ஹெல்ப். பாருங்க ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேல. அதுக்கு தெரியும் எப்படி நம்மள ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அந்த பொண்ணு பதிவு பண்றாங்க. அப்ப வந்து எஸ் அப்ப வந்து என்ன அப்படின்னா, யூ வில் அக்செப்ட் யுவர் டெத் ஃபார் யூ நோ யூ ஹேவ் கெட் நத்திங் மோர் ஹையஸ்ட். இந்த லைஃப்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கத்துக்கிட்டீங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சா, அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய டெத்தை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட். நான் எல்லாம் இந்த வந்த இந்த இதுக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், நான் இனிமேல் எனக்கு இது போதும், நான் நெக்ஸ்ட் ஒரு அடுத்த உலகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்மள என்ன செஞ்சுக்கணும், பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா எஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், அவ அவ சூசிங் வென் வி born அண்ட் வென் வி வில் டை. நம்ம தான் சூஸ் பண்றோம் எப்போ பிறக்கணும் எப்போ இறக்கணும் சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல லைஃப் அந்த கைடன்ஸ் யாரோட, மாஸ்டரோட கைடன்ஸும் அதுல இருக்கு. அப்போ வந்து நம்மளோட லெசன் என்னென்ன லெசன்ஸ் பண்ணணும் அதுக்கேற்றப்பதான் நம்ம பிறப்பிருக்கோம், எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அது வந்து நாட் இன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எதை பொறுத்திருக்கு, சேரிட்டி, ஹோப், ஃபேத் அண்ட் லவ், டூயிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ். நம்ம வந்து எல்லாமே கத்துக்கிறோம். ஃபாஸ்டா எப்படி கத்துக்க முடியும், நம்மளால எப்படி பண்ண முடியும்னா நம்ம என்ன செய்யணும், சேரிட்டி, ஹோப், நம்பிக்கையில இருக்கணும், ஃபேத், எல்லாமே அதுதானே நம்பிக்கை ரிலேட்டட், லவ். ஸோ எல்லாமே நம்ம எவ்வளவு தூரம் அதே மாதிரி எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணணும். இதுதான் கொடுத்தா, அதை கொடுத்தா, நான் கொடுத்தா எனக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இல்லாம இருக்கணும். இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எஸ் இதெல்லாம் வந்து மேல இருந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்ட இருந்து கிடைச்ச மெசேஜ். அப்போ நம்மளுடைய பர்பஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும், நிறைவேறும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ் அண்ட் டைமிங், எவ்ரி திங் ஹம்ஸ் வென் இட் மஸ்ட் ஹம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க, எவ்ரி திங் ஹம்ஸ் வென் இட் மஸ்ட் ஹம். வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா என்ன செய்யும், வரும். ஸோ டோன்ட் worry அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, பதிவு பண்றாங்க. நீங்க நினைச்ச உடனே கேட்ட உடனே என்ன செய்யாது, கிடைக்காது. ஆனா வர்ற நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு இந்த நாலேஜ் கிடைக்கணும், நம்மளுக்கு வேணும், அந்த கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் கம்ஸ் வென் இட் மஸ்ட் ஹம். அ லைஃப் cannot be rushed. வாழ்க்கை வந்து என்ன கிடையாது, ஓட்டம் கிடையாது. cannot be worked on a schedule. ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது. அண்ட் so many people wanted to be. ஆனா நிறைய மக்கள் இப்படிதான் என்ன செய்யறாங்க, வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க, அதுதான் விரும்புறாங்க. ஆனா we must accept what comes on as a given time and not ask for more. ஒரு இது கிடைக்குதுன்னா திருப்பி திருப்பி எனக்கு வேணும் வேணும்னு என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. இந்த பிறவில உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே என்ன செய்யாது, கிடைக்காது. சம்டைம்ஸ் நீங்க கிடைக்கலையா, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிறவில நம்மளுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அமைதியா எடுத்துட்டு போகணும். வாழ்க்கை வந்து இந்த பிறவியோட முடிவடையது இல்லை, இட் வில் கண்டினியூஸ் அகெயின் அண்ட் அகெயின். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். So life is endless. We never die. We were never really born. அப்போ நம்ம வந்து இறக்குறதும் இல்லை, திருப்பி பிறக்கிறதும் இல்லை. நம்ம வந்து அந்த இருப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கிடைக்க வேண்டிய நேரத்துல நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ்க்கு போறோம், டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க போறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா எதுக்குமே முடிவே கிடையாது. ஸோ ஹியூமன்ஸ் ஹாவ் மெனி டைமென்ஷன்ஸ், but time is not as we times.
பட் rather in lessons that we learn. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, டைம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கத்துக்க வேண்டிய லெசனை எப்ப கத்துக்கிறோமோ அப்பதான் அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். இதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி எதுக்காக ரீகால் பண்றேன்னா, இந்த புக்ல அது மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, யூ மஸ்ட் எராடிகேட் த ஃபியர்ஸ் ஃப்ரம் தியர் மைண்ட்ஸ். நம்மளுடைய மைண்ட்ஸ்ல இருந்து பயத்தை கண்டிப்பா நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி வென் ஃபியர் இஸ் பிரசன்ட். எனர்ஜி ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிரும் ஃபியர் வந்து இருந்துச்சுன்னா அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கேட்க ஈஸி, சொல்றதுக்கு நீங்க நல்லாதான் இருக்கு, எங்களுக்கு பண்றது கஷ்டம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கஷ்டம் தான், பிராக்டிக்கலா உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்ந்துதான். ஆனா அதுக்குதான் திருப்பி திருப்பி இந்த லைன் எல்லாம் வாசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, நம்ம எப்பவாச்சும் நம்மளுக்கு தோணும் போதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய பயத்துல இருந்து வெளியே வரலாம். ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா இப்ப பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவைக்காச்சும் அது நம்ம அதை எடுத்துட்டு போய் அடுத்த இதையா நம்ம வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா நம்ம வாய்ப்பை யூஸ் பண்ணாமலே டோட்டலா வேஸ்டா போயிடும். அதனாலதான் சொல்றாங்க. ஸோ வென் தே சென்ட் ஹேர் டு ஃபில்ஃபில், நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் இங்க வரோம். அதனால நிறைய வந்து என்ன இருக்கு அப்படின்னா, தேர் மஸ்ட் பி புட் இன் டு லெவல் வெரி 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 டீப். ஸோ உள்ளுக்குள்ள போங்க, அதாவது உங்களுடைய பாடியா ஃபீல் பண்ணாம அதுக்குள்ள ஃபீல் பண்ணுங்க. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கோங்க. டீப் வித்இன் த சோல் வேர் த ஐடியாஸ் ஆர் கிரியேட்டட். நீங்க உள்ள உள்ள போகும்போது தான் நம்மளுக்கு ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜி எனர்ஜி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஆற்றல் தான் நிறைஞ்சிருக்கு. மணி கூட ஒரு ஆற்றல் தான், அப்படிதானே? நம்ம பணத்தை என்ன பண்றோம் பாருங்க, ஒரு ஆற்றுல புடிச்சு அடைச்சு வைக்கிறோம் பாருங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து தலைமுறை தலைமுறைக்கா பணம் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு பணம் வந்து ஒரு ஆற்றல் கண்டிப்பா ஒரு இடத்துல இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி அதெல்லாம் போட்டு நான் தலைமுறைக்கு தலைமுறைக்கா சேர்த்துட்டேன் கிளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டானா கண்டிப்பா மணி இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். யாருக்கிட்டையும் என்ன இருக்காது, பெர்மனண்டா இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜி. ஸோ மணி மட்டும் இல்லை, எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளும் என்னதான் எனர்ஜி தான். அப்ப நம்மளுக்கும் ஒரு டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கே தவிர ஆற்றலுக்கு அழிவு கிடையாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, நம்ம சின்ன வயசுலயே படிச்சுட்டோம். சோ அதனால பணமும் சரி, பணம் கூட அப்படிதான். கண்டிப்பா ஒரு ஒரு இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. தலைமுறை தலைமுறை அதனால அது பூட்டி வைக்க கூடாது. பூட்டி வச்சா அவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது. நம்ம கோல்டே நம்ம பூட்டி வைக்கணும். ஏன் நான் கூட செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். சோ கோல்டை வந்து நான் நினைப்பேன், ஆனா வந்து சில நேரத்துல சாத்தியப்பட மாட்டேங்குது பௌதிக லைஃப்ல. பட் கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கலாம். ஒரே நாள்ல தூக்கி எல்லாத்தையும் வித்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது, நான் தோணும். ஏன்னா நான் இப்ப என்னோட ஜுவல்ஸ் கூட அப்படிதான் கூட்டி தான் வச்சிருக்கிறேன் தானே, லாக்கர்ல வச்சிருக்கோம். சோ அப்ப வந்து நம்மளுக்கும் பயப்படாம யாருக்கும் பயன்படாம அப்படி ஒரு பொருளை பூட்டி வைக்க கூடாதுங்கிறது தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு, ஒரே நாள்ல மாற முடியாது. அதுக்கான ஒரு பயனை தெரிஞ்சுக்கிட்டு மணி மட்டும் இல்ல, கோல்ட மட்டும் இல்ல, நம்ம அதை யூஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு வருவோம் மாஸ்டர்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துப்போம். நம்மளுக்கு தேவையானதை வச்சுப்போம். எல்லாத்தையும் நம்ம தூக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய லக்ஸரி லைஃபே வாழலாம். லக்ஸரியா ஆடம்பரமா வாழ்றதுக்கு தேவையான பணம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள பணத்தை நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு சேர்க்கணுங்கிறது இல்லப்பா, அதுதான் சொல்றேன். உங்க குழந்தைங்க, உங்க பேர குழந்தைங்க, அவங்க கொள்ளு பேர குழந்தைங்களுக்கு எல்லாம் சேர்க்கணும் இல்ல, அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மணியை பத்தி நிறைய யோசிக்கும் போது நம்ம அதாலதான் நமக்கு கெட்டு போறோம். எல்லாருமே மணியை நோக்கி தான் ஓடுறோம், எல்லாமே பண்றோம். நமக்கு தேவையானது சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதனால என்ன சொல்ற, நிறைய நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் தான் உங்களுடைய நேச்சுரல் ஸ்டேட்டு. ஸோ அதனால அங்க வந்து மேல போயிட்டு நீங்க உங்களுக்கு ரினியூவல்லாம் இருக்கு. ஸோ எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. நான் இடையில ஒரு ஓஷோவோட ஒரு புக் படிக்கும்போது அவரும் அதான் சொல்றாரு. காட் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு இதே கிடையாதான்ப்பா, கோல்லாம் கிடையாதான், சுத்தி தான் திரிவாங்களாம். சரிங்களா? நீங்க காடா மாறணும்னா முதல்ல பொறுமையா இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, ஒரு குழந்தை பிறந்து இது எடுக்கிறதுக்கே 10 மாசம் ஆகுது. எவ்வளவு பெரிய ப்ராசஸ். அதுல நம்ம இப்ப மாதிரி உள்ளதான் 2 மாசத்துல கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், குழந்தைய பெத்துக்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் பொறுமை கிடையாது. ஆனா கடவுள் வந்து ரொம்ப பொறுமையானவர், நிதானமானவர், அமைதியானவர். என்ன பண்ணுவார், ஆர்ப்பாட்டம் இல்லாதவர். சோ அப்ப நம்ம அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுடைய அந்த நிலைமையை என்ன செய்ய முடியும், ஆஹ் பாத்துக்கலாம். சரியா? நிலைமையை வந்து நம்ம
அந்த இடத்த ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ பயத்துல இருந்தா எதுவுமே தெரியாது, இதாலேயே நம்ம பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்போம் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ அப்புறம் இப்போ 10th வந்துட்டோம். லாஸ்ட்ல என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ம் இதுலயும் ஒண்ணும் இல்லை. இவ வந்து சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா லெசன் லேர்ன் பண்றதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, உம் நீ வந்து உன்னோட இதை நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க அட்வைஸ் பண்ண கூட ரெடியா இல்லை. நாங்க வந்து சொல்றத சொல்லியாச்சு, இனிமே வந்து செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஓகே, நிறைய வந்து இதெல்லாம் நிறைய கோர்சஸ் எல்லாம் மேல இருக்கு, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் வந்து நம்ம வந்து பண்றது பண்ணாததும் நம்ம கையில தான் இருக்கு. லாஸ்ட்ல கிருஷ்ணா கூட சொல்லுவாங்கல்ல, அர்ஜுனாக்கு அவ்வளவு பெரிய லெசன் நடத்தி விடுவாங்க. பகவத்கீதை எல்லாம் முடிச்சிட்டு கிருஷ்ணா நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா கேட்கும்போது, எப்பா நான் சொல்றத சொல்லியாச்சு, நீ என்னவோ பண்ணிக்கோ, உன் விருப்பம். நீ வந்து இதான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா, இப்படி பண்ண சண்டை போடுன்னு நினைக்கிறியா சண்டை போடு, இல்ல சண்டை போடாம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா செய், அது வந்து உன்னோட விருப்பம். நான் வந்து சொல்றது சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு அளவுக்கு தான் மேல சொல்ல முடியும், ஃபுல்லா உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம இப்ப வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு தெரிஞ்சாச்சு மாஸ்டர்ஸ். ஸோ இந்த புக்ல ஒரு 10 சாப்டர் வந்து நம்ம வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், திருப்பியும் ரீகால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 11th சாப்டர்ல அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். 11th சாப்டர்ல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து நம்மளுடைய பிரெயின் வைஸ் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஒரு 3:30 அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு விழிப்பு வருது. அவங்க ஏதோ நம்ம அவங்களுடைய யாரு அவங்களுடைய பேஷண்ட் யாரு கேத்ரின் வந்து ஏதோ கஷ்டப்படுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு இவர் என்ன பண்றாரு, முழிச்சு பாக்குறாரு. அப்புறம் பார்த்தா சரி ஓகே ஏதோ ஒரு இதில் தெரியுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. உண்மையாவே அதே நேரத்துல அவளுக்கு வந்து ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் வருது. ஆனா பட் அவ இவ எப்படி அதை ரீகால் பண்ணி சில விஷயங்களை எடுத்துட்டு வந்து அவளை என்ன செஞ்சுக்கிறா, சரி பண்ணிக்கிறா. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களா, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலா ஓபன் பண்ணியாச்சு. ஸோ ஓபன் பண்ணி இவர் நிறைய விஷயத்த வந்து பாக்குறாரு, இது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு நார்மலான ஒரு பரிமாற்றம் இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இது வந்து ரெண்டுமே அதை தாண்டி எஸ் டெலிபதிக் டெலிபதிக் பாண்ட் அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறத இவருக்கு வந்து முன்னக்கூட்டியே என்ன செய்யுது, நடக்க போறதுங்கிறது முன்னக்கூட்டியே இவருக்கு தெரியுது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பாண்டிங் அதிகமாகுது. ஏன் அப்படின்னா பழைய பிறவியெல்லாம் ரீகால் பண்ணும்போது அப்போ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் தெரியுது. எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சலோட அந்த ட்ரூத் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ரைட், மேல ஒரு யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு அந்த இஎஸ்பி அந்த எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகுது. இஎஸ்பி பவர், எக்ஸ்ட்ரா பவர் சென்சரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அதனால இவங்களுக்கு அந்த இது கூட நம்மளுக்கு பரமஹம்ச யோகானந்தர் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதுல அவங்க மாஸ்டர் வந்து பத்தி அவர் ட்ரெயின்ல வராரு எல்லாமே இவருக்கு முன்னாடி தெரியும். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, போனா இருந்துச்சு பண்ணிட்டு உடனே நான் ஃபோன் பண்ணி இந்த ட்ரெயின்ல வரேன், ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பாரு, எல்லாமே இவருக்கு தெரியும் பரமஹம்ச யோகானந்தருக்கு. சோ அதே மாதிரிதான் இவங்களுக்கு அந்த டெலிபதி நல்லாவே என்ன செய்யுது, ரெண்டு பேருக்கும் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு. இதெல்லாம் பார்த்தோன்னு இவருக்கு அவ்வளோ ஒரு வியப்பு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப கிட்டத்தட்ட இவங்க ட்ரீட்மெண்டோட முடிவுகள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு ரீகால் பண்றா, யாரை பத்தி என்ன என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சிம்பிளான இதுதான், ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அங்கேயும் அந்த பிறவிலையும் ஒரு சர்வன்ட் இதாதான் இருக்கிற அந்த பொண்ணு. எப்படின்னா ஒரு ஒரு லேடி வந்து, அந்த லேடி வந்து என்னன்னா அந்த எப்படி சொல்லுவாங்க, வாசனை திரவியங்கள்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சென்ட் அந்த மாதிரி ரிலேட்டடா உருவாக்கி சேல் பண்ற ஒரு லேடிக்கு இவங்க வந்து என்ன இருக்கான்னா ஒரு சப்போர்ட்டிங் கேர்ளா தான் இருக்கிறா. அந்த பிறவிலையும் ஒரு ஏழையா தான் என்ன செஞ்சிருக்கிறா இந்த பொண்ணு, பிறந்திருக்க முடியல பிறந்திருக்கிறா. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா சில விஷயம் ஒரே விஷயம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஒன்ன விட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு எரிமலையை பாக்குறாங்க மாஸ்டர்ஸ். பாருங்க, அந்த மாதிரி ஒரு
எப்படி சொல்லுது வேல்கனோ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வேல்கனோ கூட பாக்குறா. அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஒரு மலைய மாதிரி இருக்கு, அதுல வந்து திடீர்னு என்ன செய்யுது, ஒரு புகை வருது, மிகுந்த புகையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ வந்து எனக்கு அது பக்கத்துல போறதுக்கே விருப்பம் இல்ல, அதுல இருந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வருது, எனக்கு மூச்சு முட்டுது. பாருங்க, இது வந்து இந்த இதுல படுத்துட்டு இருக்க பொண்ணுக்கு எப்படி இருக்கு பாருங்க, மூச்சுலாம் முட்டுது, அவளால பேச முடியல, அந்த காலகட்டத்துக்கே போய் வாழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப எப்படிலாம் இருக்குது, இப்ப இவர் கண்டுபிடிச்சுதான் அது ஒரு வல்கனா அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, தெரியுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு அடுத்துதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வன் மேடா இருக்கிறா பாருங்க, ஒரு பொண்ணு, ஒரு லேடிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேர்ள் தான் இருக்கிறா. அந்த இதை பெருவிய ரீகால் பண்றா. அதுலயும் பெருசா ஒண்ணும் இல்லை, ஓகேங்களா. அவங்க அப்பாவும் என்ன செய்யறாங்க, ஏழையா தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா, இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க பாஸ் வந்து நல்லா தான் நடத்திட்டு இருக்கா இவங்களை வந்து, பொண்ணை வந்து. ஒரு 12 13 வயசு தான் அப்பா இவங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு. சோ அதனால அவளுக்கு வந்து ரொம்ப வந்து டீட்டெயிலா சொல்ல என்ன செய்யல, தெரியல. ஓகே, சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், அந்த ரூம் எப்படி இருக்கு, அந்த லேடி எப்படி இருக்காங்க அப்படிங்கறது தான் என்ன செய்யறா, சொல்றா. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொரு பிறவிக்கு ரீகால் ஆகுறா. அந்த பிறவில பார்த்தா அப்படின்னீங்கன்னா, ஒரு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில காட்சி, அதாவது இவ வந்து அதே பிறவில தான் இன்னொன்னு செய்யறா அப்படின்னா, ஒரு ஜோசியக்காரி எல்லாம் பாக்குறாங்கப்பா. அந்த காலத்துல காடெல்லாம் வச்சுட்டு ஜோசியம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு இது சரியா, அந்த அந்த மாதிரி இடத்துல இவ போய் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. அதாவது இந்த டாரோட் அப்படின்னு சொல்லுவாங்களா, டாரேட்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீட்டு வச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு லேடியை கூட பாக்குறாங்க. அதை கூட இவ ரீகால் பண்றா, அந்த லேடி எப்படி இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, ஜஸ்ட் அப்படி விட்டுருங்க. சோ அப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்தோன்னா, ஒரு நாணயத்தெல்லாம் பாக்குற, அந்த காயின்லாம் எப்படி இருக்கு, அந்த அந்த டைம்ல உள்ள காயின்லாம் எப்படி இருக்குன்னா தங்க நாணயமா. அதோட விளிம்பு வந்து வளவளப்பா இல்லையா, ஒரு சதுர வடிவுல இருக்குதாம். அதோட ஒரு பக்கத்துல பாருங்க, அந்த காலத்துல நாணயங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கத்துல வந்து ஒரு கிரீடத்தோட சின்னம் இருந்துச்சாம். அப்போ வந்து இவர் வந்து கேட்கிறா, அதுல ஏதாவது வருஷம் பொறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. வந்து கிரேக்க எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றா. அதாவது இந்த நம்ம 10 இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம், கிரேக்க நம்பர், ரோமன் நம்பர். சோ அதுதான் பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றா. அப்போ வந்து உனக்கு வந்து அந்த வருஷம் தெரியுதா அப்படின்னு சொல்றா. எனக்கு 17 மட்டும் தான் தெரியுது, பல இது தெரியல அப்படிங்கறத என்ன செய்யறா, சொல்றா. சோ இது பெருசா எடுத்துக்காதீங்க. அப்ப அங்குள்ள ஜுவல்ஸ் எல்லாம் கூட என்ன செய்யறா, வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. அப்ப அவளுக்கு பிடிச்ச ஜுவல்லு, அது எப்படி இருக்கு, அந்த காலகட்டத்துல எப்படி பண்ணி இருக்கிறாங்க. சோ அதை மட்டும் தான் இவ என்ன செஞ்சிருக்கா, சொல்லியிருக்கா. அப்போ வந்து இன்னும் சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லைஃப் விட்டுட்டு என்ன செஞ்சாச்சு, மேல வந்தாச்சு. அப்ப மேல வந்த போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பெரிய ரீகால் பண்றா, அங்க எப்படி இருந்தா, ஒரு சின்ன வயசு 13 14 வயசு பொண்ணு ஒரு லேடிக்கு சப்போர்ட்டிவா இருந்தா. அப்போ அங்க உள்ள நாணயங்கள், அவ வந்து ஜோசியம், நம்ம இப்ப எல்லாம் பார்க்க போறோம்ல, ஜாதகத்தை பாக்குறதுக்கு ஜாதக கட்டை எடுத்துட்டு போறது. சில பேர் வந்து இதை வச்சு பாக்குறாங்க, என்ன வச்சு, இந்த நம்ம பழைய காலத்துல ஏடெல்லாம் வச்சு கூட ஜாதகம் பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த அந்த நாட்டுல ஒரு கார்டு மாதிரி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அதெல்லாம் கூட சொல்ற. அப்பவே என்ன செஞ்சிருக்கா பாருங்க, அந்த காலகட்டத்திலேயே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறது என்ன செஞ்சிருக்கா, வசதிக்கா சொல்றா. சோ அப்ப அந்த காசு எப்படி இருந்தது, அவங்கள மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அலங்காரம் எப்படி இருந்தது, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ வந்து இப்போ அந்த லைஃபை முடிச்சுட்டு மேல போயாச்சு. இப்ப என்ன அப்படின்னா பாருங்க, அடுத்து ஒரு என்ன பேசுறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே சமநிலையில இருக்கணுமா, நம்ம அதுதான் பண்றது இல்ல மாஸ்டர்ஸ். சமநிலையில இருக்கணும். இயற்கை வந்து சமநிலை ஆனது, இயற்கை வந்து எல்லாருக்குமே ஈக்குவலா வழங்கக்கூடியது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு உயர்ந்த நிலையில நம்ம இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய சக, யாரு, நம்ம அனிமல்ஸ்லாம் யாரு, பிளான்ஸ்லாம் யாரு, நம்மளுடைய சக, யாரு, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான். சோ அவங்கள எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு அழிக்க முடியுமோ நம்ம என்ன செய்யறோம், அழிக்கிறோம். அது மட்டும் இல்ல, பூமியோட கனிம வளங்களை அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சுரண்டி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். அததான் இவர் சொல்றாரு, இயற்கை சமநிலையானது, மிருகங்கள் நல்லிணக்கத்துடன் வாழ்கின்றன. ஆனா மனுஷங்க வந்து அதை என்ன செய்யல, கத்துக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க தாங்களே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தொடர்ந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நல்லிணக்கமும் இல்ல, எந்த திட்டமும் இல்ல. இது வந்து இயற்கைக்கு முற்றிலும் மாறுபாடானது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இங்க இயற்கை வந்து சமநிலையானது, இயற்கை வந்து அதுவே தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கும், புதுப்பிச்சுக்கும். ஆனா மனிதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, வெறும் அழிவை மட்டும் தான் செய்யறாங்க. அவங்க இயற்கையை அழிக்கிறாங்க, மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க, முடிவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்கள அழிச்சுப்பாங்க அப்படின்றாரு. நீ வந்து எந்த அளவுக்கு இயற்கையோட சமநிலையை அழிக்கிறியோ, ஃபைனலா நீ என்ன செஞ்சுப்ப, உன்னையே நீ அழிச்சுட்டு எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க, செத்து போயிருவீங்கன்னு சொல்றாரு. அதுதான், மனிதர்களை அழிக்கிறார்கள், இறுதியில் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி செய்யறாரு, சொல்றாரு. சோ இந்த இதுதான் இந்த இதுல உள்ள
ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ். அப்ப இவர் சொல்றாரு, ஐயோ இது ஒரு அபசகுணமா இருக்கே, இது வந்து நடந்துடக்கூடாதே, இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து கேட்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இது நடக்கும், அவர்கள் நினைப்பதை விட சீக்கிரமா நடக்கும், இயற்கை தப்பி பிழைக்கும், தாவரங்கள் உயிர் வாழும், ஆனா யார் இருக்க மாட்டாங்க, மனுஷங்க அங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். புரியுதா? எல்லாரும் இருப்போம், இயற்கை இருக்குமா, தாவரங்கள் இருக்கும், பிளான்ஸ் சாரி அனிமல்ஸ் இருக்கும், ஆனா நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இவர் சொல்றாரு, இதை ஏதாவது தடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே, இல்ல இயற்கை வந்து கண்டிப்பா சமநிலைக்கு வரணும். அப்ப இவர் சொல்றாரு, இது வந்து எங்களுடைய வாழ்நாளிலே இது நடக்குமா இல்ல அதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல இது உங்க வாழ்நாள்ல என்ன செய்யாது, நடக்காது. நீங்க எல்லாம் வேற ஒரு தளத்துல இருக்கும் போதுதான் இது நடக்கும். நீங்க அங்க இருந்தே பூமியோட அழிவை பாப்பீங்க. கண்டிப்பா பூமி வந்து அதை வந்து புதுப்பிச்சுக்கும், கண்டிப்பா அழிவு இருக்கு அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்பவும் இவர் சொல்றாரு, ஐயோ இது வந்து மனுஷ குலத்துக்கு இதை தெரிவிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா, கண்டிப்பா அவங்க அழிஞ்சுதான் தீரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் சொல்லுவாரு, இல்ல அது வந்து சான்ஸே கிடையாது, அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அப்போ வந்து கண்டிப்பா இயற்கை வந்து அதை வந்து புதுப்பிச்சுக்கிறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லும். நீங்க வந்து வேற ஒரு இடத்துல இருந்து கத்துப்பீங்களே தவிர இங்க பூமி வந்து அழியக்கூடியது அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் சொல்றாரு, ஓகே ரைட் அது முடிஞ்சுச்சு. அப்போ வந்து இவர் சொல்றாரு, அதாவது நேர்மையான ஆன்மாக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பல்வேறு இதுல வந்து முன்னேறுறாங்க, வேற ஒரு பிளேனுக்கு போயிடுவோம் நம்ம எல்லாம். ஓகேங்களா? ஆனா பூமிக்கு வந்து அழிவு நிச்சயம், அது வந்து கண்டிப்பா சமநிலை அடையும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் வந்து என்னால ஏதாவது செய்ய முடியும்னா நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன்னால எல்லாம் செய்ய முடியாது, எல்லார்கிட்டையும் போக முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நீ செய், ஆனா கண்டிப்பா ஆன்ம ரீதியாக அவங்க உயர்ந்தே ஆகணும். அவங்க உயர்ந்து ஆகும்போதுதான் அவங்க கற்றல் கரெக்டா இருக்கும், அவங்க சமநிலைக்கு வருவாங்க. ஆனா அது இங்க கிடையாது, வேற ஒரு பரிணாமத்துல இங்க இல்ல. பூமி வந்து எல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு சமநிலைக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, இங்க வந்து அமைதி நிலவுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இறுதியில ஆமா கண்டிப்பா அது வந்து வேறொரு மட்டத்துல நடக்குமே தவிர இந்த தேர்ட் டைமென்ஷன்ல நடக்காது. கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனுஷங்க வந்து ரொம்ப குறுகிய புத்தியில இருக்கிறாங்க, பேராசை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, அதிகார பசி இருக்கவங்களா இருக்காங்க, சுயநலம் மிக்கவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்பையும் புரிதலையும் ஞானத்தையும் என்ன செஞ்சிடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்ப வந்து இந்த இடத்துல பாடங்கள் மட்டும்தான், தண்டனைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள வந்து திருந்துறதுக்குலாம் வழி இல்லை, அதெல்லாம் தாண்டி எல்லா மக்கள்லாம் போயிட்டாங்க, அவங்களுக்கு தேவை பாடங்களும் தண்டனைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற அந்த மாஸ்டர் பேசுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஆமா அது உண்மைதான், ஏன்னா நாடு வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது முடியுதுங்க மாஸ்டர். இதுதான் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அப்போ சமநிலை, இந்த பூமி வந்து அதோட சமநிலைக்கு அதுவே வந்துடும், அதுவே அதை புதுப்பிச்சுக்கும். நம்ம எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. யார் யாரு திருந்தி அடுத்தடுத்த நிலைக்கு போறாங்களோ அவங்க சேஃப், மத்தவங்க எல்லாம் என்ன செஞ்சுப்பாங்க, கண்டிப்பா இந்த அழியும் அப்படிங்கிறது தான், இந்த பூமி அழிஞ்சுதான் அதோட புதுப்பிச்சுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த இதுல தெரிஞ்ச மெசேஜ். ஓகேங்களா? அப்ப வந்து அடுத்து சொல்றா, டைம் ஒரு 5 மினிட்ஸ் பேசி ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்ப வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, உம் நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய குரல்கள் வார்த்தைகள்லாம் அதாவது என்ன அப்படின்னா கேக்குது. ஒரு நான் வந்து அந்த ஆவரணங்கள்லாம் மறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, அந்த ஒளியில இருந்து வெளியில வரா. சோ மேல இருந்து பார்த்துட்டு வெளியில வரா. அப்ப வந்து இவளை பின்னாடியே ஒரு ஆன்மா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்குவா பின்னாடியே. அப்ப அப்படி உத்து பாக்குறா, அது யாருன்னு தெரியுது அப்படின்னா எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் தெரியுறாங்க. அந்த ஆன்மா தான் இவளுக்கு வந்து பாதுகாப்பா சுத்திட்டே உட்கார்ந்துட்டு இருக்கு. இவளுக்கு வந்து இவளை வந்து இது பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படிங்கறது என்ன செஞ்சிருக்காங்க, இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அப்போ உம் பாருங்க, அதாவது இந்த இடத்துல வந்து ஆன்மாக்களோட படிநிலை குறித்த ஹைரார்கியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாரு ஒருத்தங்க வந்து குருவா மாறுதாங்களோ, இல்ல வந்து பாதுகாவலரா இருக்காங்களோ, இல்ல கத்துக்கிட்டு இருக்காங்களோ, எல்லாமே என்ன அப்படின்னா படிநிலை தான் மாஸ்டர். ஞானத்தோட படிநிலை. நம்ம இங்க பூமியில இருக்கோம், ஒவ்வொரு டைமென்ஷன்ல உயர்ந்து உயர்ந்து மேல போகும்போது சில பேர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இருக்காங்க, சில பேர் பாதுகாவலரா இருக்காங்க. இப்ப நம்மளே மாதிரி ஆன்மாக்களுக்கு பாதுகாவலரா கூட மேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வீஸ் பண்றாங்க. இது எல்லாமே படிநிலை தான். நம்ம உயர 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 ஒவ்வொரு ஸ்டெப்புக்கா உயரத்தான் கண்டிப்பா லாஸ்ட் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ நிறைய நிறைய ஒர்க் இங்க மட்டும் இல்ல, நம்மளுக்கு மேல கூட நம்மளுக்கு ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபைனலா அந்த விரைத்தன்மையோட
ஒன்றிணையதான் இருக்கணும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வந்து பாருங்க எவ்வளவு அழகா வந்து இதுல சொல்லியிருக்காங்க. வாழ்விற்கும் மரணத்திற்கும் அப்பால் சென்று தெய்வங்களோடு உரையாடவும் அவர்களின் ஞானத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவளுக்கு ஆற்றல் இருந்துச்சு. தாண்டி ஓசோ டைமென்ஷன் பியாண்ட் எல்லாத்தையும் தாண்டி போய் என்ன செஞ்சுட்டு இருக்கா, நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு எடுத்துட்டு வந்ததை நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இந்த 11th சாப்டர் முடியல. இன்னும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த கரோல் இருக்கும்ல, கரோல்ங்கிறது இவரோட பிரைமேஸோட ஒய்ஃப் கரோல். அவங்களுடைய அம்மா என்ன அப்படின்னா மினட் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து கேன்சர், அவங்களுக்கு வந்து செஸ்ட் கேன்சர் இருக்கு. ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல 4th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஸோ இறக்கக்கூடிய நாள் பக்கத்துல இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஞானம், அதாவது இந்த பிரெயின் வைஸோட நம்மளோட இந்த கேத்ரினோட அந்த நாலேஜ் எப்படி உதவி பண்ணி அவங்களோட டெத்தை நல்லபடியா கொண்டு போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்ஷனை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஓகேயா? எஸ், தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். நன்றி மேடம்.